குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 5th மேக்ஸ்ல அமைப்புகள் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற பாடம் பார்க்க போறோம். ஸோ இது நமக்கு வந்து ரொம்ப 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 சின்ன பாடம், சரியா? ஸோ பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி வந்து 2 விஷயம் இன்னைக்கு சொல்லி தர போறேன். ஏன்னா இது நமக்கு குட்டி பாடம் தான். ஸோ அதனால நம்ம 2 விஷயம் இன்னைக்கு ஒன்று வந்து நம்ம ரெகுலரா பார்க்குற டேபிள்ஸோட ஈஸி ட்ரிக். 9th டேபிள், 8th டேபிள், 7th டேபிள் பார்த்தாச்சு. இன்னைக்கு 6th டேபிளோட ஈஸி ட்ரிக் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். ரெண்டாவது வந்து நம்ம டெய்லி ஒரு தகவல் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மள ஒரு பையன், உங்க கூட உங்க ஏஜ்ல படிக்கக்கூடிய ஒரு பையன் வந்து பண்ணியிருக்கான். ஸோ அது என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூடவே படிக்கிற ஒரு மாணவனுடைய சாதனை என்ன பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்து என்னத்துக்கு நமக்கு வந்து மோட்டிவேட் ஆகிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். கரெக்டா? ஸோ நம்ம இது வரைக்கும் நம்மளை விட ரொம்ப பெரியவங்களுடைய சாதனையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டா? இன்னைக்கு என்ன பண்றோம்னா, நம்ம கூடவே நம்மள ஒரு மாணவனா இருக்கக்கூடிய மாணவன் செய்த கின்னஸ் சாதனை என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு யோகா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகா பிக்சர். ஸோ இந்த யோகா பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு ஆசனம் வந்து பண்றார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? இதுல வந்து இந்த ஆசனத்தின் மூலமாக அவர் வந்து பலூன் வந்து உடைக்கிறாரு. கும்மிடிப்பூண்டி அப்படிங்கிற மாவட்டத்துல தான் இந்த மாணவர் வந்து இருக்காரு. கரண்ட்ல இப்ப லைவா நடந்த வரலாற்று சாதனை இது. கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள ஈழத்தமிழர் ஏத்திரிக்கல் முகாம் மாணவன் யோகா மூலம் 1 நிமிடத்தில் 34 பலூன்களை உடைத்து உலக கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பக்கத்துல இருக்கிற கும்மிடிப்பூண்டி இதுல பெத்திக்குப்பம் அப்படிங்கிற கிராமத்துல வந்து இவர் இருக்காரு. ஸோ இவருடைய அப்பா அம்மா பேர் கொடுத்திருக்காங்க. இந்த மாணவருடைய பெயர் வந்து திவ்யேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நேம். ஸோ இவருடைய ஏஜ் வந்து 16 வயசு. 11ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காரு. இவர் வந்து அங்க இருக்கிற பாடசாலையில வந்து 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராரு. கும்மிடிப்பூண்டியில் இயங்கி வரும் தனியார் யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் 5 ஆண்டுகளாக யோகா பயிற்சி பெற்று வருகிறார். இந்நிலையில் யாரு இத வின் பண்ணிருக்காங்கங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? உக்ரைன் நாட்டை சேர்ந்த இளம்பெண் ருசியானாவின் உலக கின்னஸ் சாதனையான டிம்பாசனம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயர். இவர் இந்த ஆசனம் வந்து தன்னுடைய உடலையே வளைச்சு இப்படி கொண்டு வந்திருக்கார் இல்லையா? இந்த ஆசனத்துக்கு பெயர் வந்து டிம்பாசனம் மூலம் பின்புறமாக 1 நிமிடத்தில் 24 பலூன்கள் உடைத்ததை முறியடித்து திவ்யேஷ் தொடர்ந்து பயிற்சி பெற்றிருக்கிறார். ஸோ அந்த பயிற்சியின் மூலமாக அவர் வந்து 1 நிமிஷத்துல அவங்க வந்து 24 பலூன் உடைச்சிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு வந்து இந்த மாணவர் வந்து இன்னைக்கு கின்னஸ் ரெக்கார்ட்ல இருக்கிறவர் இவர் தான். ஸோ இனி இவருடைய சாதனையை முறியடிப்பதற்காக இனி நம்ம வளர்ந்து வர நம்ம மாணவர்கள் மாணவிகள் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த பயிற்சியின் விளைவாக திவ்யேஷ் டிம்பாசனம் மூலமாக 1 நிமிடத்தில் 34 பலூன்களை உடைத்து உலக கின்னஸ் சாதனை படைத்தார். உலக கின்னஸ் சாதனை படைத்த திவ்யேஷ் மற்றும் அவருக்கு பயிற்சி அளித்த சந்தியா ஆகியோரை ஈழத்தமிழர்கள் பாராட்டி மகிழ்கின்றனர். ஸோ அதாவது நம்மள வந்து படிப்பு மட்டும் கிடையாது, விளையாட்டுலையும் நமக்கு வந்து ஆர்வம் இருக்கணும். நம்ம வந்து எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இவர் என்ன பண்றாரு, இந்த மாணவன் என்ன பண்ணியிருக்காரு, நம்மள மாதிரி ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவன் தான், நம்மள மாதிரி படிச்சுட்டு தான் இருக்காரு. ஸோ இப்ப 11th படிக்கிறாரு. ஆனாலும் அவருடைய படிப்புக்கும் நேரம் ஒதுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, உலக சாதனையும் படைத்திருக்கிறார். ஓகே, சரி. நம்மளும் அதே மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோமா? பண்ணுவீங்களா? ஸ்கூல் லெவல்ல ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவா இருங்க. ஸோ நம்ம எந்தெந்த வாய்ப்பாடெல்லாம் ஈஸி ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம்?
9ஆம் வாய்ப்பாடு, 8ஆம் வாய்ப்பாடு, 7ஆம் வாய்ப்பாடு. இது 3 ஈஸி ட்ரிக்ஸ் பார்த்திருக்கோம். 5ஆம் வாய்ப்பாடும் நமக்கு ஈஸியா சொல்லிடுவோம் இல்லையா? சரி, இப்ப 6ஆம் வாய்ப்பாடுக்கான ஈஸி ட்ரிக் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். 6ஆம் வாய்ப்பாடு பாத்தீங்க. சோ இப்ப வந்து இதுல ஃபர்ஸ்ட் ட்ரிக் நான் என்னன்னு சொல்லி தரேன். 6, 2, 8, 4, 0. 6, 2, 8, 4, 0. இதேதான் இங்கேயும் 6, 2, 8, 4, 0. அதாவது 840 62840. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுலயுமே 6 to 10 வரைக்கும் இல்லையா? சோ 6 into 10 வரைக்கும் 1ல இருந்து 6 into 5 வரைக்கும் 62840. சேம் 6 into 6ல இருந்து 6 into 10 வரைக்கும் 62840 போட்டுருங்க. இப்ப அடுத்த நம்பர் 0, வேற கலர் யூஸ் பண்றேன். 0, 1, 1, 2. 0, 1, 1, 2, 3, 3, 4, 4, 5, 6. இப்ப 6 டேபிள் சொல்லுங்க. 6 1 6, 6 2 12, 6 3 18, 6 4 24, 6 5 30, 6 6 36, 6 7 42, 6 8 48, 6 9 54, 6 10 60. So 0 ஒரு டைம், 1 2 times, 2, 3 2 times, 4 2 times, 5, 6. So 2 and 5 இந்த ஆப்போசிட் மட்டும் பாத்தீங்கன்னா சிங்கிள் டைம். அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 5 டிஜிட்ஸும் மாறாம வரணும். இந்த இதுவும் வந்து ஈக்குவலா சிங்கிள் டைம் தான் வரும். மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 1 2 3 3 4 6. 0 and 6 வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். சரியா? 0 and 6 வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். 5 சிங்கிள் டைம் தான் வரும். 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24, 6 5s are 30, 6 6 are 42, 6 8s are 48, 6 9s are 54, 6 10s are 60. So first இதை ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கான பாடத்துக்குள்ள போலாமா? என்ன பார்க்க போறோம்? 3வது பாடம் அமைப்புகள், பேட்டர்ன்ஸ் அப்படிங்கறதான் தேர்ட் லெசன். ஸோ இந்த தேர்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெருசா வந்து ரொம்ப கான்செப்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஆல்ரெடி வந்து சதுர எண்கள், முக்கோண எண்கள்லாம் முதல் பாடத்துல இருந்தே பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சதுர எண்கள் எப்படி உருவாகிறது, ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து எப்படி வருது அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு நான் உங்களுக்கு சிமுலேஷன் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு எண்ணுடைய சதுர எண் ஸ்கொயர் வேல்யூஸ் என்ன, வர்க்கம் மற்றும் வர்க்கமூலம், அந்த கான்செப்ட் தான் இந்த பாடத்துல நமக்கு இருக்கு. சோ இப்ப நான் வந்து இங்க n அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லக்கூடிய பர்டிகுலர் நம்பர். சோ இந்த பர்டிகுலர் நம்பர் வந்து 1 ஸ்கொயர்ட் அப்படின்னா 1 into 1. அதனுடைய
சதுர எண் என்ன? 1. இது ஒரு சதுரத்தை குறிக்கிறதா? சதுர எண் என்று இதற்கு ஏன் பெயர் வந்ததுன்னா, அதனுடைய அனைத்து பக்கங்களையும் கூட்டினால் கிடைக்கும். சரியா? சோ இப்ப 2வது n-னுடைய வேல்யூ 2ன்னு மாத்துறேன். 2 இன்டு 2 4. இங்க எத்தனை சதுரம் இருக்கு? 1, 2, 3, 4 சதுரம் இருக்கா? சோ 2 இன்டு 2 4. கரெக்டா? சோ அடுத்தது அடுத்த நம்பர் இந்த n வந்து மாத்துறேன். 3 3 இன்டு 3 9. இங்க எவ்வளவு சதுரம் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. 1 இன்டு 1 அப்படிங்கிற ஒரு சதுரத்தை 3 கூட்டல் 3 பெருக்கல் 3 9. சோ அந்த 1 இன்டு 1 வந்து 9 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா அதனுடைய சதுர எண்ணானது என்னது? 9 அப்படின்னு கிடைக்கும். ஒரே நிமிஷம் இருங்க. சோ இப்ப இங்க பாருங்களேன். 10 இன்டு 10 100. இங்க எவ்வளவு சதுரம் இருக்கு? 10 ரோ 10 காலம் இருக்கு. இப்ப இதே இடத்துல பாருங்க. இது வந்து ஒரு சதுர எண்ணா? கிடையாது. ஏன்னா சதுரம் அப்படின்னா அனைத்து பக்கங்களும் சமமாக இருந்தால்தான் அதை என்ன சொல்லுவோம்? ஸ்கொயர். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா தான் அது ஸ்கொயர். அப்பன்னா தான் அது சதுரம். சோ அதுல ஏதாவது ஒரு சைடு நீளத்திலயோ அகலத்திலயோ குறைஞ்சது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? செவ்வகம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? சோ நீளம் இன்டு அகலம் தான் வந்து செவ்வகம். ரெக்டாங்கிள். சதுரம்ங்கிறது அனைத்து பக்கங்களும் சமம். இப்ப நான் இங்க காமிச்சதுக்கும் இங்க காமிச்சதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? சோ சதுர எண் அதுல all 12 4 into 4 16 5 into 5 25 சதுர எண் இந்த இமேஜ் பார்த்தாவே இது உங்களுக்கு வந்து ஒரு சதுரமா அல்லது செவ்வகமா அப்படி இப்ப 10 100 இது ஒரு சதுர எண். இதே வந்து இதனுடைய நம்பரை மாத்துறேன். 10 7 இன்டு 10 இல்ல 10 இன்டு 7 இது வந்து 10 இன்டு 6ன்னு எடுத்திருக்கேன். இது ஒரு சதுர எண் கிடையாது. இந்த இமேஜ் பார்த்தாவே உங்களுக்கு சதுரமா தெரியுதா? செவ்வகமா தெரியுதா? சொல்லுங்க பார்க்கலாம். சாட் செஷன்ல வந்து இது ஸ்கொயர் ஆர் இது ஒரு ரெக்டாங்கிள். எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஆன்சர் பண்ணுங்க. இது ஒரு சதுர எண்ணாக தெரிகிறதா? அல்லது ஒரு செவ்வகமாக தெரிகிறது? இதனுடைய வடிவம் என்னன்னே நீங்க நம்பர்னே பார்க்காதீங்க. பேட்டர்ன்ஸ் இன் ஷேப்ஸ். ஷேப்பா பார்க்கும்போது இது ஒரு சதுரமா அல்லது ஒரு செவ்வகமா? கரெக்ட். இது ஒரு செவ்வகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ செவ்வக எண் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் கிடையாது. சதுர எண் அப்படின்னா அதனுடைய அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கும்போது அதனை சதுரம் என்கிறோம். சோ அப்ப அந்த சதுர எண் அப்படிங்கும்போது நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது ஏ ஸ்கொயர்டு. கரெக்டா? பக்கம் இன்டு பக்கம். சோ இந்த பக்கம் இன்டு பக்கம் அப்படின்னு பெருக்கும் போது ஏ இன்டு ஏ சைடு இன்டு சைடு என்ன வேணா எடுத்துக்கோங்க. சோ சைடு இன்டு சைடு மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எண் தான் வந்து சதுர எண் வர்க்கம் அப்படின்னு சொல்றோம். ஸ்கொயர் வேல்யூ 7 7s are 49, 8 8s are 64, 9 9s are 81, 10 10s are 100, 11 11s are 121, 12 12s are 144, 13 13 169, 14 14 196, 15 15 225. இந்த கட்டங்களை நீங்க கூட்டி பாருங்க. 201 இன்டு 1 என்ற அளவில் 25 கட்டங்கள் இங்க இருக்கும். சோ சதுர எண்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய புத்தகத்திலேயே கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைக்கும் எண் ஆகும். ஒரு சதுர எண் எப்போதும் மிகை எண்ணாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். தரலாம். சரிங்களா? சோ in order to find the square of a number, we multiply the number by itself. A square number is always positive. The numbers like 4, 9, 16, 25 can be expressed as the product of a number by itself. When we multiply a number by itself, we get the result as a square number. அதுதான் நம்ம இப்ப இங்க என்ன பார்த்தோம் இந்த சிமுலேஷன்ல? 15 into 15 225 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? ஸ்கொயர் நம்பர். இப்ப இன்னொரு விஷுவலைசேஷன் காட்டுறேன். 32
36 அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். 6 இன்டூ 6 36 அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். பட் அதை எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. 2 இன்டூ 2 4, 4 இன்டூ 3 12, 12 இன்டூ இதனுடைய காரணிகள் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸை 2 3s are 6, 2 3s are 6, 6 6 are 36 இந்த மாதிரியும் ஸ்பிளிட் பண்ணலாம். இதுவும் ஒரு சதுர எண் தான். சரியா? சோ இத வந்து இதுல காட்டுறேன். நம்பர்ஸ் பேட்டர்ன்ல இல்லாம டயகிராம் பேட்டர்ன்ல காட்டுறேன். சோ இப்ப வந்து 1 3 5 7 9 இதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சும்மா ஒரு ஹிண்ட் தெரியுதான்னு சொல்லுங்க. இப்போ 1 ஸ்கொயர்ட் இஸ் 1, 2 ஸ்கொயர்ட் இஸ் இந்த 4 கட்டங்களை கூட்டினீங்கன்னா 2 ஸ்கொயர்ட் 4. இந்த 1 2 3 4 5 6 7 8 9 இதை ஆட் பண்ணீங்கன்னா 9. அடுத்தது 16, அடுத்தது 25 இப்படி வரும். So sum of the first n odd integers is n squared. அதுதான் 5 squared. அதாவது first 1 ஸ்கொயர்டு 1, 3 ஸ்கொயர்டு 5 ஸ்கொயர்டு 7 ஸ்கொயர்டு சாரி 1 3 5 7. ஆனா அந்த 5 எண்களுடைய ஸ்கொயர் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா n is equal to 5 னா 1 plus 3 plus 5 plus 7 plus 9 ஆட் பண்ணீங்கன்னா 25 5 ஸ்கொயர் கிடைக்கும். ஆல்சோ 1 2 3 4 5 4 3 2 1 25 from a different frame of reference. அதாவது இத வந்து தலைகீழா இத வந்து மாத்தி இதுல போட்டிருக்காங்க. சோ இது வந்து ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் உடைய ஒன் ஆஃப் த பேட்டர்ன். ஓகேவா? சோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். இது ஒரு எக்ஸாம்பிள் இந்த பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. sum of the first n odd integers is n squared அப்படின்னு சொல்லிட்டு இந்த n அப்படிங்கிறது வந்து 5, n ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது வந்து 25. ஒரு சதுர எண்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறது காமிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு சதுர எண். 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. எப்படி மேம் இங்க 9 வந்தது? ஆட் பண்ணுங்க. இந்த ரெட், இந்த ப்ளூ, இந்த ஆரஞ்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 3 ஸ்கொயர் வருமா? 4 5 6 7 8 9. அடுத்தது 4 ஸ்கொயர் 16. இந்த வயலட்டையும் சேர்த்து ஆட் பண்ணுங்க. ரெட், ப்ளூ, ஆரஞ்சு, லாவெண்டர் ஆட் பண்ணுங்க. 16 கிடைக்குதா? அடுத்தது நேரா இந்த கிரீன் ஆட் பண்ணுங்க. 25 கிடைக்குதா? 1 square, 2 square, 3 square, 4 square, 5 square. 1, 4, 2 squared is 4, 3 squared is 9, 4 squared is 16, 5 squared is 25. So, லைனா வந்து இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதுனுடைய பெயர். ஏன் இந்த பாடத்துக்கு பேட்டர்ன்ஸ் அமைப்புகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ஒரு எண்ணையும் வரிசைப்படுத்துவது பேட்டர்ன்ஸ். அதுக்குன்னு ஒரு அமைப்பு கொடுக்குறாங்க. நம்ம நார்மலா இங்க என்ன பண்ணோம்? ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு இந்த சதுரமே கொடுக்காம இப்ப போர்டுல பாருங்க இந்த சதுரமே கொடுக்காம நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க பேட்டர்ன்ஸ் அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? 1 இன்டூ 1 2 இன்டூ 2 நம்ம திங்க் பண்ணிருப்போமா? 1 into 1 is equal to 2 into 2 equal to 3 into 3 equal to. பட் இங்க இதுக்கு ஒரு பேட்டர்ன் ஒரு அமைப்பை கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுனால உங்களுக்கு என்ன ஆச்சு? சோ இந்த சதுர எண்ணானது எவ்வாறு உருவாகிறது, எப்படி நம்ம வந்து இந்த சதுரத்தை வந்து இவங்க வந்து சேர்க்கிறாங்க, இதே வந்து சதுரம் வந்து செவ்வகமானா அது ஒரு ஸ்கொயர் நம்பரா ஆகுமா அப்படிங்கிறதுக்கான டவுட் தான் இந்த மூணாவதா வந்து ஒரு சிமுலேஷன் காமிச்சேன் இல்லையா? இந்த ரெண்டாவது சிமுலேஷன். அதாவது ரோஸ் ஆர் காலம்ஸ் எதுலயாவது ஒண்ணுல நீங்க கை வச்சுட்டா கூட அது சதுரம் இல்ல செவ்வகம் ஆயிடும். நீளம் இன்டூ அகலம் கான்செப்டுக்கு போயிடும். சோ அப்ப வந்து அதை என்ன சொல்லுவோம்? அது வந்து அமைப்பு சாராதது, ஒரு அமைப்புல வராது அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கினால் கிடைக்கும் எண் தான் சதுர எண் என்று பெயர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க பாருங்க அழகா 4 பிஸ்கெட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களா? சோ நல்லா நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுற டைம்ல இந்த பாருங்க இந்த பேட்டர்ன் பாருங்க. நான் இதே பேட்டர்ன் தான் இங்க உங்களுக்கு சிமுலேஷன்ல காமிச்சேன். கரெக்டா? சோ நம்ம புக்ல கொடுத்திருக்கிற அதே
ரெக்கார்டிங் பாஸ்ல இருக்கு. ஸ்ரீநாத் ரெக்கார்டிங் பாஸ்ல இருக்கு. ஓகே. சோ இந்த பாடத்தினுடைய இதுவே என்ன சொல்லியிருக்காங்க, அமைப்புகள், பேட்டர்ன்ஸ். ஸோ ஒவ்வொரு எண் வடிவத்தையும் நம்ம என்ன சொன்னோம், இப்ப பார்த்தோம் சிமுலேஷன்ல எல்லாமே வந்து பேட்டர்ன்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? சதுரம் எப்படி எல்லாம் இந்த சதுரம் வந்து பேட்டர்ன்ஸ்ல வந்து உருவாகுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சதுர எண்கள் பார்த்தோம். ஸோ இதுல இன்னும் ஒரு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 squared is 1, 11 squared is 121. அதாவது 11 பெருக்கல் 11 121. 111 ஸ்கொயர்டு 111 இன்டூ 111 அப்படிங்கும்போது ஒரே நிமிஷம். 1 squared is equal to 1. 11 squared is equal to 121. 111 squared is equal to 12321. அதே வந்து 1111 இன்டூ 1111 அப்படின்னா 1 2 3 4 3 2 1. சரியா? இப்போ இதனுடைய ஆரம்ப எண்களும் ஒண்ணுதான், முடிவு எண்களும் ஒண்ணுதான். ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா இங்க ஏதாவது ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாருங்க. சோ இந்த அமைப்பு வந்து இங்கிருந்து மாறும், இது வரைக்கும் வந்து சமமா வரும். சோ இப்ப பாத்தீங்கன்னா 1 squared is 1. இங்க இந்த 1 plus plus 1 1 plus 121 1 plus 2 plus 1 போட்டேன்னா 1 கூட்டல் 1 2 2 கூட்டல் 2 4. சோ 4 is equal to 2 ஸ்கொயர்டா. அடுத்தது 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 2 கூட்டல் 1 என்னது? 3 3 6 2 8 1 9. 9ங்கிறது என்னது? 3 ஸ்கொயர்டா. அடுத்தது 1 plus 2 plus 3 plus 4 plus 3 plus 2 plus 1. 3 6 10 13 15 16. 16 என்னது? 4 squared. அப்போ இதுவும் ஒரு அமைப்பு, இதுவும் ஒரு பேட்டர்ன். இது என்ன பேட்டர்ன் அப்படின்னா 1 squared 11 squared 111 squared 4 times of 1 squared 5 times of 1 squared அப்படின்னு போகும்போது உங்களுக்கு வந்து இந்த பக்கம் 1 squared 2 squared 3 squared 4 squared 5 squared இதனுடைய மதிப்புகள் ஒரு பேட்டர்ன், ஒரு அமைப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது இதுவும் ஒரு கான்செப்ட். நம்ம சதுர எண்கள் எப்படி எல்லாம் பார்த்தோம்? சதுரத்தை வச்சு பார்த்தோம். சோ டாட்டர் லைன்ஸ் அதாவது 1 by 1 அப்படிங்கிற சதுரத்தை சேர்த்து 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 பார்த்தோம். சோ இதுக்கு நீங்க வந்து ஒரு சின்ன வந்து கியூப், நம்ம கியூப்ஸ் விளையாடுவோம் இல்லையா வீட்ல? சோ அந்த கியூப்ஸ் கூட நீங்க வந்து எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். சரியா? சோ அதுக்கப்புறம் வேற என்ன வச்சு பார்த்தோம்? அடுத்ததா நம்ம பார்த்தது வந்து பேட்டர்ன், அமைப்பு முறையில் டாட்டர் லைன்ஸ் வந்து மேப் பண்ணி ஒரு சதுர எண்கள் எப்படி உருவாகிறது. சோ சதுர எண்கள் அப்படின்னாவே ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கினால் கிடைப்பது சதுர எண் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட கான்செப்ட். அதை வெவ்வேறு அமைப்புகளின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாடத்துல 3வது லெசன் ரொம்ப 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 குட்டி லெசன். இவ்வளவுதான் இதுல இருக்கிற கான்செப்டே. அதாவது சதுர எண்களை வெவ்வேறு அமைப்புகள் மூலமாக எவ்வாறு தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் ஒரு சதுர எண் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சரி. சோ இதோடைய எக்ஸசைஸ் 3.2ல ஒரு 4 கொஸ்டின் இருக்கு. அதை பார்த்துருவோம். அது எல்லாமே ஒன் வேர்ட் ஆன்சர் தான். பட் இருந்தாலும் இந்த கிளாஸ் அது பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதனுடைய MCQ செஷன் ஜென்ரலா இந்த சதுர எண்கள் ரிலேட்டடா மட்டும்தான் இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. சதுர எண்கள் வந்து உங்களுக்கு பேட்டர்ன்ஸ்ல எப்படி எல்லாம் வரும், ஸ்கொயர் நம்பர்ஸ்னா என்ன, ஸ்கொயர் ரூட் கிடையாது, ஒன்லி ஸ்கொயர். ஓகேவா? சோ ஸ்கொயர் நம்பர் ஆஃப் 7 அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
இதனுடைய நம்ம 15 ஸ்கொயர்டு வரைக்கும் பார்த்தோம். 15 into 15 வரைக்கும் என்ன மதிப்புன்னு பார்த்தோம். 1 ஸ்கொயர்ட்ல இருந்து 15 ஸ்கொயர்டு வரைக்கும் பார்த்தோம். So 1 ஸ்கொயர்டு இஸ் 1. 2 ஸ்கொயர்டு இஸ் 3 into 2 4. So இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிமுலேஷன்லயே காமிச்சேன் நானு. 3 ஸ்கொயர்டு இஸ் 9. 4 squared is 16. 4 into 4, 5 squared is 5 into 5, 25. 6 squared, 6 into 6, 36. 7 squared, 7 into 7, 49. 8 squared, 64. 9 squared, 81. 10 squared, 100. இல்லையா? So, இப்போ ஸ்கொயர் நம்பர் ஆஃப் 7 என்ன வரும்? ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க சாட் செஷன்ல ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 14 வருமா, அல்லது 49 வருமா, அல்லது 21 வருமா, அல்லது 28 வருமா? சோ 7 ஸ்கொயர்டினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? சொல்லுங்க. 49. வெரி குட், சூப்பர். சோ நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்ப அந்த இடத்துல? எத்தனை சதுரங்கள் 1 by 1 இருக்கிறது போட்டிருப்போம்? 7 into 7 போட்டிருப்போமா? சோ அப்ப 7 ஸ்கொயர்டினுடைய மதிப்பு 49. ஒரே நிமிஷம் வருங்க. சோ 7 ஸ்கொயர்ட் அப்படின்னா இங்க n-னுடைய மதிப்பு 7 அப்படின்னு வந்திருக்கும் இல்லையா? சோ எவ்வளவு கட்டங்கள் எப்படி போட்டிருக்காங்க? 1 2 3 4 5 6 7. 7 into 7 இத ஃபுல்லா கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 49 கட்டங்கள் இருக்கும். 7 into 7 அப்படிங்கிறதுக்கு. இதே வந்து இங்க வந்து பக்கத்தையும் சாரி இது இல்ல இது. So column and rows ரெண்டுமே 7 into 7 வந்தாதான் இது ஒரு சதுர அமைப்பாக வரும். இல்லைன்னா அது ஒரு சதுர அமைப்பு வராது. 7 into 7 49. அதுக்கப்புறம் 64 is the square number of dash. சரி, இப்போ இங்க வருவோம். 8 into 7 8 into 8 8 into 8 அதாவது 64 எதனுடைய ஸ்கொயர் நம்பர்னு கேட்டிருக்காங்க. எதோடது? எந்த ரெண்டு எண்களை பெருக்கினா 64 கிடைக்கும்? 8. அப்போ 8 into 8 64 அப்படின்னா 64 is the square number of 8. ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்தது 24 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரான்னு கேட்டிருக்காங்க. சரி, இங்க 24 எத்தனை வகைகள்ல எழுத முடியும்? 12 into 2 24. 6 into 4 24. 4 into 6 24. 3 into 8 24. 8 into 3 24. சோ இதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்ச பாசிபிள் வேஸ் எழுதியிருக்கேன். இதுல எங்கேயாவது ஒரே நம்பரை மல்டிப்ளை பண்ணிருக்காங்களா? ரெண்டுமே வெவ்வேறு நம்பர். ரெண்டு சைட்ஸ்மே வேறு வேறு எண்களால பெருக்கியிருக்காங்க. அப்ப 24 அப்படிங்கிறது ஒரு சதுர எண்ணாகுமா? இல்லை. அதாவது 1 squared 1, 2 squared 4, 3 squared 9, 4 squared 16, 5 squared 25. இப்ப 24 அப்படிங்கிறது வந்து இதற்கு முந்தைய எண். சோ இதுக்கு முன்னாடி வர்க்க எண் வந்து ஸ்கொயர் நம்பர் 16. அதற்கு அடுத்தது 25 தான். 24 இங்க கிடையாது. அப்போ இது ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. 24 is not a square number. ஓகேவா? சோ இன்னைக்கு பாடம் இவ்வளவுதான். நமக்கு எக்ஸசைஸ்ல கொடுத்திருக்கிற கொஸ்டினும் இவ்வளவுதான். சரிங்களா? சோ அடுத்த வகுப்புல நம்ம நியூ லெசன் 4th லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அன்றைய வகுப்புல வந்து உங்களுக்கு 3rd லெசனுடைய MCQ டெஸ்ட் இருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு வேற ஏதாவது இந்த பாடத்துல இந்த சதுர எண்கள்ல டவுட்ஸ் இருக்கா? கேளுங்க. இல்ல அப்படின்னா
இன்னைக்கு போய் நீங்க ஒரு தடவை வந்து புக்கெல்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட கேட்கலாம். டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா, இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். வாழ்க பாரதம்! வெல்க தமிழகம்!